Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 8வது சிபிசி 8வது ஊதிய குழுவை பற்றி நம்ம முக்கியமான அப்டேட் இருந்தால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 8வது ஊதிய குழு 8 சிபிசி வந்து இப்போ சென்னைக்கு செப்டம்பர் 7-8ஆம் தேதி வராங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்மளோட மெமரண்டம் எல்லாமே நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அதை வச்சு நீங்கள் அந்த ஊதிய குழுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த சின்ன டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்கங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா சங்கத்தில் இருக்க தலைவர், செயலாளர், அங்கே சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நம்மளோட கோரிக்கைகளை அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், 8வது ஊதிய குழு ஒவ்வொரு மாநிலமாக போய் அங்கே இருக்கிற சங்கங்கள், அங்கே இருக்க முக்கியமான ஆட்கள், ப்ளஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க முக்கியமான மெயின் பாடிஸ் எல்லாத்தையும் சந்தித்து 8வது ஊதிய குழுவை பற்றி அவங்கக்கிட்ட இருக்க கோரிக்கைகள், அவங்கக்கிட்ட இருக்க கருத்துக்கள், எண்ணங்கள் எப்படி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மொத்த தகவலையும் அவங்க வந்து சேகரிச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு படியாக இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்க சென்னைக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7-8. இப்போ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது வந்தாங்கன்னா நம்ம எக்ஸர்வீஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட அசோசியேஷன்ஸ் நிறையா இருக்குது. எத்தனை பேர் மெமரண்டம் அவங்க ஐடி வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில. மெமரண்டம் ஐடினா இதுக்கு முன்னாடியே அவங்க 5-6 தடவை டைம் கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் கோரிக்கைகள் இருக்கோ அவங்களோட மொத்த கோரிக்கைகளையும் சப்மிட் பண்ணி நீங்கள் ஒரு ஐடி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லி ஐடி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க வந்து சொன்ன கோரிக்கைகள், கருத்துக்களை வச்சு ஐடி வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த சங்கங்கள் எல்லாருமே இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ இது எப்படி அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம். கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 சிபிசி அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும் ஃபஸ்ட்டு வெப்சைட். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் கீழே வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் 2வது இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சென்னைக்கு வர பற்றிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வியூ பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா அஃபிஷியல் அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதில் அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. 24 ஜூலை 2026 கொடுத்துருக்க லெட்டர் 8 சிபிசியால் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7-8 அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. இதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த டேட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி கடைசி டேட். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களால் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. அப்படிங்கிற போது யாரெல்லாம் சங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த மெமரண்டம் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருமே இதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் அவங்க மெமோ ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கேட்பாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோஸ் போட்டு சொல்லியிருக்கோம். உங்களோட கோரிக்கைகள் அடங்கிய அந்த லெட்டரை நீங்கள் ஆல்ரெடி பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு. இதுதான் அந்த மெமோ ஐடி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் மட்டும் போடணும். மெமோ ஐடி நம்பர் போட்டுட்டு நீங்கள் சங்கமாக, இண்டிவிஜுவலாக, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் சங்கத்தோட பதிவு எண், இது எல்லாத்தையும் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை பேர் வாரீங்க, 2 பேர் வாரீங்களா, 3 பேர் வாரீங்களா, இந்த மொத்த டீட்டெயிலும் இந்த ஃபார்மை நிறச்சி நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாங்கன்னா 8வது ஊதிய குழு மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கான டேட்டு, டைம், அப்பாயின்மெண்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் போய் உங்களோட இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் செயல்பட்டுருக்காங்க. அவங்க எத்தனை பேர் அவங்களோட கோரிக்கையை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. யாருமே வெளிப்படையாக எந்த சங்கமும் அறிவித்ததா எனக்கு வரைக்கும் தெரியல. உங்கள் யாருக்காவது அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். சொல்லி இதெல்லாம் நீங்கள் பேசணும். உங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்கும்போது இதெல்லாம் வலியுறுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்கங்களும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் வராங்க, அவங்க வரும்போது நம்மளோட கோரிக்கைகளை நீங்கள் வச்சாதான் அது சரியாக இருக்கும். நம்ம போய் டெல்லியில் போய் அவங்கள பார்த்து சந்தித்து இதுக்கான எப்போ எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த பே கமிஷன்ஸில் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படலை. இந்த மாதிரி கோரிக்கைகள் கேட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வரலை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க. வெப்சைட் ஆரம்பித்து அவங்களோட நடவடிக்கைகளையும் அவங்களோட மூமெண்ட்டையும் எல்லா விஷயம் முன்கூட்டியே தெரிவித்து உங்கள் சைடில் இருக்க கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க. அப்போ எக்ஸர்வீஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட இருக்கிற பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளை பே கமிஷன் முன்னாடி வச்சு இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அசோசியேஷனும் ஒன்று சேர்ந்து அங்கே செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். யாராவது சங்க தலைவர்கள், செயலாளர்கள் இல்லை சங்க உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரிய வரும் தமிழ்நாட்டில் எத்தனை சங்கங்கள் இந்த 8வது ஊதியக்குழு முன்னாடி அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க, இல்லை ஒன்று சேர்ந்து அங்கே வரப்போகிறாங்க, என்ன மாதிரி கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஒரு சேர ஒற்றுமையாக ஒரே மாதிரி கோரிக்கைகள் நம்ம கொடுத்து அதை அழுத்தம் கொடுத்து இதை நிறைவேற்ற சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.